மிதனம் போகும்போது வயிறு சம்மந்தப்பட்டது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அது அது இல்லன்னா இடுப்பு சம்மந்தப்பட்டது எப்போ பார்த்தாலும் வலிக்கும். இடுப்பு சம்மந்தப்பட்டதில இப்போ எப்படியுமே உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கும். அது ஒரு பெரிய போராட்டமா இருக்குமா, அப்படியே வலி இல்லன்னாலும் அவங்களோட வலிய உற்பத்தி பண்ணிக்க விடுவாங்க. அது திரும்ப 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 தடவி, தடவி, தடவி ஏதாச்சும் ஒரு ஆயில்மெண்ட் தடவி அது செப்டிக் ஆகி, ஏதாச்சும் ஒரு ஊசி போட்டு, இல்லன்னா மருந்து மாத்திரை சன்னு வயிற புண்ணாக்கிக்கிட்டு, இது அது சதா காலமும் இந்த மிதனத்துக்கு ஒரு பெரிய இது இடுப்பும், வயிறும் தான். அதேமாரி கடகம் போணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா கடகத்துக்கு முழங்காலும், அதேமாரி தொடையும். இது எப்போ பார்த்தாலும் தொடையும் இல்ல அலர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். சதா காலமும் அலர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். 1 நாள் 2 நாள் கிடையாது. நீங்க எப்போ வந்தாலும் இவங்களுக்கு அலர்ஜி இருக்கும். இல்ல அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணெய மாத்திக்குவாங்க. அடுத்து தண்ணி சம்மந்தப்பட்டத மாத்திருவாங்க. அது உணவு சம்மந்தப்பட்டத மாத்திக்கிட்டு இவங்க அலர்ஜி வந்துக்கிட்டும் இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீங்க பொதுவா அவங்களுக்கு பார்த்து தான் ஆகணும். அதே சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்த பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல இதுதான், அதுதான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓரளவுக்கு அது நல்லா தான் இருக்கும், உடம்ப பொறுத்தளவுக்கு. இதில ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, பா பாதம் மட்டும் இல்லன்னா கணுக்கால் கீழ மட்டும் ஒரு தேவையில்லாத அடிபடுறது, உடையிறது மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த சிம்ம லக்கணத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்த பொறுத்தளவுக்கு கழுத்து வலி. எப்பயுமே கழுத்து வலி, கழுத்த திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக திருப்புறாங்க? என்ன திருப்புறாங்க? அது ஒரு பெரிய சங்கட்டமா இருக்கும். தலைவலி, அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு தலையில, இல்ல சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது. இந்த கன்னி லக்கணம் போகும்போது ரொம்ப பாடாப்படுத்தும். அது கொஞ்சம் கவனமா பார்க்கணும்.